சாதனை மேல் சாதனை. எஸ், ரிஷப் பண்டின் வெறித்தனமான சாதனைங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லேயும் சதம் அடிச்சிருக்கிறாரு. இந்த 2 இன்னிங்ஸ்லேயும் டெஸ்ட்டில் சதம் அடித்த 7வது இந்தியன் வீரர் என்ற சாதனை படைக்கிறாரு. தென் 2 இன்னிங்ஸ்லேயும் சதம் அடித்த முதல் விக்கெட் கீப்பர் இன் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாதனையும் படைக்கிறாரு. இந்தியாவிலேயே அதிக சதங்கள் அடித்த விக்கெட் கீப்பர் 8 சதங்கள், அதுவும் ரிஷப் பண்ட் தான். சாதனை மேல் சாதனை. ஒரு கட்டத்தில் இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி தெரியுமா இருந்தது, நம்ம சாய் சுதர்சன் அவுட் ஆயிட்டாரு, சுப்மன் கில் அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 92க்கு 3 இருந்தது. கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் 2 பேரும் பார்ட்ஷிப் கொண்டு போய்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக ரிஷப் பண்ட் செஞ்சுரி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. நம்ம கேஎல் ராகுல் நிற்கிறாரு, 120 ரனில் நிற்கிறாரு. கருண் நாயர் நிற்கிறாரு, 304 ரன் லீடில் இருக்கிறோம். ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு ரிஷப் பண்ட் ஆடின ஆட்டம், ரிஷப் பண்ட் ராகுல் தான், பட் இன்னைக்கு ரிஷப் பண்ட் ஆடின ஆட்டம் தான் இந்திய அணியை ஒரு தோல்வியிலிருந்து தழுவிருச்சு அப்படின்னு. ஏன்னா உண்மையிலே இந்த ஸ்டார்டிங் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 150 200க்குள்ளே இவங்க ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் தான் ஜெயிச்சதுன்னு இல்லை, வெற்றி பாதைக்கு திரும்பிச்சுன்னு சொல்லலாம். இதில் உறுதியாக ஒன்று சொல்லலாம், ஒன்று இந்த மேட்ச் டிராவாகும், இல்லை இந்தியா ஜெயிப்பாங்க. ஸோ இது 2ல் ஒன்று சொல்லலாம். தோக்கலுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கிறது இந்த இன்னிங்ஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒரு 400, 420, 450 கிட்ட அடித்து ஒரு டிக்ளேர் பண்ணலாங்க. ஸோ இன்னும் ஒரு 30 ஓவர் இருக்குது. ஸோ அடுத்து நாளைக்கு வேறு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் அடிக்கிறாங்கங்கிற பொறுத்து இருக்குது. இந்த இன்னிங்ஸில் 5 பேர் ரிஷப் பண்டையும் சேர்த்து மொத்தம் 5 செஞ்சுரி வந்திருக்கு. ஸோ அதுவுமே இந்தியாவுக்கு சாதனை தான். ரிஷப் பண்ட் 2 அடிச்சிருக்கிறார், ஜெய்ஸ்வால் 1, கில் 1, கேஎல் ராகுல் 1. சூப்பராக விளாண்டுருக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.